வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போதும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் இருக்கிற பாப்பம்பட்டி பகுதியில்தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பார்வையிட வந்திருக்கிறோம். தொல்லியல் துறை கைவசம் உள்ள இந்த வரலாற்று இடம் உண்மைகள் நிறைந்ததும் கற்பனைகள் நிறைந்ததுமாகவே இந்த மலை காணப்படுகிறது நண்பர்களே. இந்த மலைக்கு சின்ன ஐவர் மலை என்றும் பெரிய ஐவர் மலை என்றும் கூறுகிறார்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள். அதாவது பெரிய ஐவர் மலையை துரியோதனன் மலை, துரியன் மலை என்றும், சிறிய ஐவர் மலையை பாண்டவர்கள் மலை என்றும் அழைக்கிறார்கள். அப்படி என்னதான் இங்கே விஷயம் இருக்கிறது என்று நாம் மேலே சென்று பார்க்கலாம். இதன் மேலே ஏறி செல்லும் பொழுது நல்ல ஒரு படிகள் அமைக்கப்பட்டு ரொம்ப சுத்தமாகவே காணப்பட்டது. மேலே ஏறி சென்றவுடன் அங்கு 3 விதமான படிகள் உங்களுக்கு காணப்படும் நண்பர்களே. இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் நடுப்புறமாகவும் அங்கு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடுப்புற பகுதியில் சென்றால் நீங்கள் அந்த குகை மற்றும் சமணர்களுடைய பள்ளி அதெல்லாம் காணலாம். இப்போது நடுப்பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் தான் நாம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதன் முகப்புல பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க புடைப்பு கல்வெட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். தீர்த்தாங்கர் என்று சொல்லக்கூடிய திருவுருவ புடைப்பு சிற்பங்கள் இங்கே நிறையவே காணப்படுகிறது. இதுதான் அந்த வட்டெழுத்து என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் 9ஆம் மற்றும் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த வட்டெழுத்துக்கள் அழகாக தென்படுகிறது நண்பர்களே. புடைப்பு சிற்பங்கள் என்றால் முன்பகுதி மட்டும் தெரியக்கூடிய அந்த சிற்பங்கள் தான் புடைப்பு சிற்பங்கள். முன்பகுதியும் பின்பகுதியும் தெரிந்தால் அது முழு சிற்பங்கள் என்றுதான் இங்கு சொல்லப்படுகிறது நண்பர்களே. இங்கு முழுவதுமாக புடைப்பு சிற்பங்கள் தான். இதன் பக்கவாட்டில் ஒரு படிகள் அமைக்கப்பட்டு குகைக்கு செல்லக்கூடிய ஒரு வழியும் இருக்கிறது நண்பர்களே. இதுதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு கீழ் உள்ள குகைத்தலம். இந்த குகைத்தலத்தில் தான் சமண படுக்கைகள் நிறையாகவே காணப்பட்டது. இந்த பகுதி ஒரு குகை ஒன்று காட்சியளிக்கிறது. அதற்குள்ள பயங்கரமாக துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிற்கு வௌவால்கள் நிறைந்து காணப்படுகிறது நண்பர்களே. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சமணர்கள் பயன்படுத்திய படுக்கைக்கான அந்த அடையாளங்களை நீங்கள் பார்க்கலாம். அதன் வெளிப்புறமாக பாத்தீங்கன்னா பறந்து விரிந்து ஒரு 5 அடுக்கு படித்தளமாக அமைக்கப்பட்டு சமணர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல் மாணவர்களை வைத்து பள்ளியாக செயல்பட்ட இடமாகத்தான் இங்கு வரலாறு சொல்லுகிறது நண்பர்களே. இதன் இடதுபுறமாகத்தான் அந்த குகை சமணர் படுக்கை. அந்த படுக்கைக்கு உள்ளே சென்று பார்க்கும் பொழுது தற்காலிகமாக மூடப்பட்ட ஒரு குகைத்தலம் இருக்கிறது நண்பர்களே. அதற்குள்ளும் செல்ல முடியாத அளவிற்கு துர்நாற்றம் அதிகமாகவே காணப்பட்டது. இந்த குகை சமணர்களின் உறைவிடமாகவும் சமணர்கள் பள்ளியாகவும் பயன்படுத்தப்பட்டதாகவே இந்த குகை முழுவதுமாக காட்சியளிக்கிறது நண்பர்களே. இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதிதான் 11 சித்தர்களுள் ஒருவரான போகர் துவாபர யுகத்தில் இங்கு வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அதாவது போகர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்கு தியானம் செய்ததாக சொல்லக்கூடிய இந்த பகுதிதான் இந்த குகைத்தலம். இந்த பகுதிதான் இந்த சின்ன ஐவர் மலை பகுதியிலிருந்து குகை வழியாக பெரிய ஐவர் மலையை நோக்கி செல்லலாம். அந்த குகைத்தலம் இந்த பகுதிதான் அந்த முதல் படிக்கட்டு பாதை. இதில் ஏறி செல்லும் போது 2 குளங்களை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது இடதுபுறமாக நாம் இப்போது பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இடதுபுறமாக இதில் இந்த மலையில் ஏறி செல்லும் பொழுது அல்லி மலர்கள் பூத்து குலுங்கும்
ஒரு அள்ளி குளத்தை தான் நாம் இப்போது பார்வையிட சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதிதான் அள்ளி மலர்கள் நிறைந்த ஒரு வட்ட வடிவிலான வற்றாத சுனை இங்கு அழகாகவே காட்சியளித்தது. இந்த சுனையின் நீர் மிகவும் சுவையாகவே காணப்பட்டது நண்பர்களே. தெளிந்த நீராகவும் காட்சியளித்தது. இரவில் சந்திரனின் கதிர்கள் அள்ளி மலர்கள் மீது விழும்படி இருப்பதுதான் இந்த குளத்தின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த சின்ன ஐவர் மலையின் மூல விருட்சமாக வன்னி மரமும் அதற்கு எதிரே வேம்பு மரமும் இருப்பதுதான் இந்த சின்ன ஐவர் மலையின் சிறப்பம்சம் நண்பர்களே. இந்த 3 படிக்கட்டுகளில் முதலாவது படிக்கட்டு அள்ளி குளத்தை நோக்கி சென்றோம். இரண்டாவது, அதாவது நடுவில் உள்ளது சமணர்களை பற்றிய ஆய்வுக்கான உள்ளே சென்று பார்த்தோம். இப்போது 3வது படிக்கட்டில் மேலே சென்று பார்க்க போகிறோம். அங்கு ஒரு தாமரை குளம் உள்ளதாக சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு நாம் பார்வையிட போகிறோம். இதுதான் நண்பர்களே, இந்த மேலே சென்று வந்தவுடன் அந்த தாமரை குளத்தை நாம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த தாமரை குளம் முழுக்க முழுக்க அசுத்தமாகத்தான் காணப்பட்டது. மழைக்காலத்தில் மட்டுமே பூத்து குலுங்கி சிறப்பு தோற்றம் அளிக்குமாம். இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், பகலிலே சூரிய கதிர்கள் தாமரை மீது பட்டவுடன் இதன் முகம் சூரியன் நோக்கி அமர்ந்திருக்குமாம். இதன் சிறப்பு அம்சம் நண்பர்களே. மகாபாரதத்தில் கௌரவராகிய துரியோதனால் துரத்தப்பட்டு பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி வனவாசம் பூண்ட இடம்தான் இந்த சின்ன ஐவர் மலை என்றும், அதற்கு எதிரே உள்ள மலை துரியோதனன் மலை, அதாவது துரியன் மலை என்றும் இந்த பகுதி மக்கள் அழைக்கிறார்கள் என்பதுதான் கற்பனை கதையாக உள்ளது. எதுவாக இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமாகத்தான் விளங்குகிறது நண்பர்களே. இந்த பகுதியும் உங்களுக்கு ஒரு சிறந்த சுற்றுலாவாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சென்று பார்வையிடலாம். நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.